பாரதிய ஜனதாவின் தேர்தல் அறிக்கையை பாராட்டும் நடிகர் ரஜினி நேரடியாக பாஜகவிற்கு ஓட்டு கேட்கலாம், ஏன் மறைமுகமாக ஆதரிக்க வேண்டும் என அமமுக செய்தி தொடர்பாளர் சரஸ்வதி கேள்வி எழுப்பினார். பாராட்டுறார் ரஜினிகாந்த். இந்த பாரதிய ஜனதா அறிக்கையை நான் பாராட்டுகிறேன். நான் நதிநீர் இணைப்பை பற்றி ஏற்கனவே மோடியிடத்தில் பேசினேன். அவர் நதிநீர் இணைக்கப்படும், அனைத்து நதிநீரும் இணைக்கப்படும் இப்போ தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்காரு. அதுக்காக நான் பாராட்டுறேன். ஒண்ணு டைரக்டா பிஜேபிக்கு ஓட்டு கேளுங்க. இது என்ன மறைமுகமா சுத்தி வரீங்க? நீங்க பிஜேபி தானே பாராட்டுறீங்க. ஏங்க நதிநீரை இணைக்கிறேன் இன்னைக்கு இல்ல, 5 வருஷத்துக்கு முன்னாடியே பாரதிய ஜனதா அவங்களுடைய மேனிபெஸ்டோல தேர்தல் அறிக்கையில 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதே ஜெராக்ஸ் காப்பி எடுத்து போட்டிருக்காங்க. புதுசா சொன்ன மாதிரி ரஜினிகாந்த் பாராட்டுறாரு. இந்த பக்கம் மக்களையே மதிக்காத பிஜேபி. கார்த்திக் சிதம்பரம் அவர்களே, 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள கார்ல வந்து ஓட்டு கேட்கிறீங்க. உங்க அப்பா பினான்ஸ் மினிஸ்டரா? எனக்கும் சொந்த ஊர் புதுக்கோட்டை தான். உங்க அப்பா மத்திய அமைச்சரா இருந்த போது இந்த பகுதிக்கெல்லாம் என்ன செஞ்சிருக்காரு? தயாநிதி மாறன் ஜெயிக்கணும், ஆற்காடு வீராசாமி பையன் ஜெயிக்கணும், துரைமுருகன் பையன் ஜெயிக்கணும், பொன்முடி பையன் ஜெயிக்கணும், அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும் ஜெயிக்கணும். நாளைக்கு ஒருவேளை தப்பித்தவரை பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் திமுக அங்கேயும் போயிடுவாங்க. ஏற்கனவே திரு கருணாநிதி இருந்த போதே பரதேசி பண்டாரன் சொன்ன பிஜேபியுடன் 98ல 99ல கூட்டணி வச்சவங்க தான். கூடா நட்பு கேடாய் முடிந்தது. இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரசுடன் திமுக என்னைக்குமே உறவு வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதே காங்கிரஸோட உறவை திருப்பதும் திமுக தான். ஆக கொள்கை இல்லாத ஒரு கூட்டணிகள் இவங்கெல்லாம் அவங்களே சொல்றாங்க கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உடனே கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीओ has said People of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.